சமுதாயத்தில் நூலகம் ஒன்று திறக்கப்பட்டால் அங்கு சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது. அந்த வகையிலே எனது அருமை நண்பர் தோழர் லியாகத் அலி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளப்பரிய பணியை செய்து கொண்டிருப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவருக்கு எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இந்த சேவையை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இங்கு வீட்டில் இருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளோடு இந்த வாழ்க்கையை வழங்க நான் வருகிறேன். முதலாவதாக அந்த படிப்பில் இருக்கிற பெருமையை நான் மாணவர்களுக்கு தவறாமல் கற்பிக்க வேண்டும். படிப்பினுடைய மேன்மையை முன்னாடி பெற்றோர்கள் உணர வேண்டும். அவை சொல்றாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது குழந்தைங்களை நல்லா படிக்கணும். ரொம்ப அரிதான நிகழ்ச்சி என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நாம மானிடராக பிறக்கிறது அரிது அரிது. மானிடராய் பிறத்தல் அரிது. பூம் பொருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது. பூம் பொருடு செவிடு வேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது. தானமும் தவமும் செய்த காலையும் வானவர் நாடு வழி திறந்திடுமே. சொர்க்கத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஷார்ட்டான ஃபார்முலா சொல்லிருக்காங்க பாருங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுமா? படிக்கணும், தானம் பண்ணணும், நேர்மையான வழியில் பொருள் ஈட்டி அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கற்பிப்பதற்கு அந்த செலவின முன்வர வேண்டும். தெய்வம் எங்க இருக்குது? கண்ணதாசன் கேட்டாக்கா ஒரு அழகா 4 வரியில சொல்லுவாரு, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம். தெய்வத்தை வேற எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. நிறைய கல்வி கொடுக்கிற அந்த இடம் அதுதான். பாருங்க, என்னுடைய தோழர் நண்பர் நண்பரவா சகோதரர் லியாகத் அலி அப்பேற்பட்ட வேலையை தான் செய்யறாரு. அந்த அறிவு கண்ணை திறப்பது மிகப்பெரிய விஷயம். நபிகள் நாயகம் சொல்றாரு, இரவு முழுவதும் கண் விழித்து தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் மிக சிறந்த பணி. கோடி கோடியா வச்சிருக்கிறது முக்கியம் கிடையாது. அதை அடுத்த தலைமுறைக்கு கல்வி கண் திறப்பதற்காக செலவிட வேண்டும். இதோட எப்படி அழகாக ஆகையினால இந்த நூற்றாண்டை கடந்து இந்த நூலகம் செயல்படுகிறது. படி அதுவே இருக்குது. படிப்படியா படிச்சுன்னா படிப்படியா மேல போயிடும். புத்தகம் நமக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அதை தலை குனிந்து நாம் படித்தால் அதை நாம் எதிர்காலத்தில் தலை நிமிர வாழ வேண்டும். ஆகையினால இந்த கோட்ட குப்பத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது. அது நூற்றாண்டை கண்டிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய அரிய நிகழ்வு. மூதாதையர் துவங்கி வைத்த அந்த நூற்றாண்டு நூலகம் இதை இப்போ அவருடைய வம்சாவளியில் கொண்டிருக்கிறார். தொடர் லியாகத் அலி தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்கு இடத்திற்கும் மகிழ்ச்சி. அது உங்கள் மத்தியில் கிடைச்சிருப்பாங்க. இப்போ இந்த அறநிலையத் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25வது ஆண்டு விழாவுக்கு புதுவை மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்திருந்தார். மல்கானி பேர் அவர்கள். அவர் வந்த பொழுது இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலான முஸ்லீம். ஏன்னா 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முஸ்லீம் கம்யூனிட்டி. அங்கே பார்த்துட்டு அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாய நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த பள்ளிக்கூடம் திகழ்கிறது. So the religious community, religious harmony is maintained at Sri Aurobindo. அதுதான் அவர் சொன்னார். ஸ்ரீ அரவிந்தம் அவருக்கு ஒரு ரிலிஜியன் கிடையாது, அவருக்கு காஸ்ட் கிடையாது, அவருக்கு க்ரீட் கிடையாது, அவருக்கு கலர் கிடையாது. எஜுகேஷன் இஸ் அபவ் ஆல். இதையெல்லாம் தாண்டி தான்
இதையெல்லாம் ஒழிக்கிறது தான் கல்வியை சமநிலைப்படுத்தணும். மேட்டை வைத்து பள்ளத்தை நிரப்புவதுதான் கல்வி. பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற திரு இளமோ முனைவர் அவர்கள் எனக்கு தமிழாக 1983 86 வரைக்கும் நான் பாகம் கல்வி மாணவனாக இருந்த பொழுது பொருளாதார பிரிவு மாணவனான எனக்கு தமிழர் போதித்த ஆசா சாஃப்ட் போக்கன் பட் விஷயமா சொல்றேன். அவர் சொல்ற விஷயத்தை இப்போ அவர்களுடைய பதிவு பண்ண விரும்புறேன். மாணவர்கள்லாம் பின் வாங்கினாங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாம் ஊக்குவிக்கணும். நாங்கள் பின் வாங்கினோம்னா ஊக்குவிக்கணும். அதுல 2 பொருள் இருக்கிறது. அப்படி வேலையாக பேசி மாணவர்களை கவர்வதில் திறமைசாலி அவரு. அதுக்கப்புறம் அதே காலேஜில் முனைவராக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் கல்விக்கு ஓய்வு கொடுக்கல. அவர் வயது அவருக்கு ஓய்வு கொடுத்தாலும் மாணவர்களுடன் இன்றும் நெருங்கி தொடர்போடு இருந்து அந்த மாணவ சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக வழிநடத்துவதற்காக அவர் எப்பொழுதும் உதவியுடன் செயலாற்றுவதை பார்த்து எனக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கிறது. எனவே சொல்வது பார்த்துருவோம். 42 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மாணவர். இப்பொழுது அவரும் நானும் சேர்ந்து ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வதை உயர்த்தியது எது? படிப்பு. அதுதான் இந்த எல்லா ஸ்காலரையும் நீங்க எடுத்துங்க. அவங்க யாரும் பிறப்பால் ஸ்கூல் படிப்பால் உயர்ந்தவர்கள். அம்பேத்கர் 27 28 பட்டங்களை வாங்கினார். அவரு படிக்கிறது பக்கத்திலேயே நூலகத்தை வச்சுக்கிட்டாரு. பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் படிக்கிறதே படிக்க வச்சிருந்தாரு ஜவஹர்லால் நேரு. நாளைக்கு தூக்கு மேடைக்கு போகிறாரு, நன்றி கொடுத்து சாவடிக்க போறாங்க ப்ராப்பர்ட்டிஸ படிக்கிறேன்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேரறிஞர் அண்ணாவை. அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சார் ஒரு 2 நாள் தள்ளி வச்சுக்கணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாக்கா, ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், அதை படிச்சு முடிச்சுடுறேன், அப்புறம் எனக்கு ஆபரேஷன் பண்ணுவேன். படிப்புல எவ்வளவு ஆர்வம் பாருங்க. இப்படி பகத்சிங்கை எடுத்து பண்றாங்க. படிச்சுட்டே தான் படிப்பு. அப்துல் கலாம் எப்படி மேல வந்தாரு? ஒரு சாதாரண கிராமத்துல ராமேஸ்வரத்துல இந்த முஸ்லிம் சமுதாயத்துல அவங்க குடும்பத்துல யாரும் படிக்கல. அப்துல் கலாமுடைய அண்ணன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடையை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்க ஒரு சாதாரண லேமேன். படிப்பு பேப்பர் போட்டு படிச்சது. சென்ட் ஜோசப் காலேஜ்ல 2 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல. அவரால் எப்படி வந்தது படிப்பு? அதனால அவருக்கு போய் கேட்கும் பொழுது அவங்க சார் நீங்க எந்த வளமான வாழ்க்கையிலே பல பதவிகளை வகித்தவர். முதலாவது அதன் அடிப்படையில் ஆசிரியர், அடுத்தது பெரிய விஞ்ஞானி, அதுக்கடுத்து பெரிய ஒரு பாலிடிக்ஸ்ல அவர் நாட்டினுடைய குடியரசு தலைவராக உயர்ந்தவர். அவர் இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல ஒரு பதவி வகிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் பணி. ஆசிரியராக இருப்பது ஒரு தலைமுறையை முன்னேற்றுவதற்கு நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொடுக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டோம். அவர் பாடம் நடத்தி கொடுக்கிற பொழுதுதான் அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்பதான் வாஜ்பாய் கூப்பிட்டு பிரசிடென்ஷியல் கட்சிக்கு நீங்க அக்ரி பண்ணிக்கலாம்னு கேட்டாக்கா உடனே ஒத்துக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? நாட்டினுடைய 140 கோடி மக்களுக்கு அதிபதினா எப்படி இருக்கும்? அந்த பதவி தேடி வருதாங்க. அதுதான் தானே நான் நாளைக்கு சொல்றேன். கண்டிஷன் போட்டாரு. நான் ஜனாதிபதி மாளிகைக்கு போன பிறகு கூட மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். மாணவர்களுடைய தொடர்பை நான் அறுத்து கொள்ள மாட்டேன். அதற்கு வசதி செய்து கொடுத்தால் நான் அந்த ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்வேன் என்று நிபந்தனை விதித்து அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னன்னு கேட்டாங்க. நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போதே உயிர் பெரிய வேண்டும் என்று. அப்படி பிரிஞ்சுது.
நாம் எதுவாக நினைக்கணுமோ அதுவாகவே மாறி விடுவோம். அப்படிதான் அவருக்கு சில்லாவில் பாடம் சொல்லி கொடுத்திருக்கிற போது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல ஒரு அவருடைய வாழ்க்கையில ஒரு அரிய பதிவை அவரு செய்திருக்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் உடனே முடிச்சுக்கிறேன். இந்த திருச்சி மாவட்டத்துல ஒரு காவல் கண்காணிப்பாளர் இருந்தாரு. காலையில ஒரு போன் வந்து ஒரு 17 வயசு பொண்ணு போன் பண்ணி அந்த ஜனாதிபதியில பேசிட்டா. அந்த காவல் கண்காணிப்பாளர் இளம் வயதிலேயே திருமணம் செய்ய போனாங்க. 12வது பாஸ் பண்ணேன், மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றாங்க. அந்த 12வது படிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அம்மா தான். திருமணம் செய்ய போனாங்க, குழந்தை திருமணம். அதை தடுத்து நிறுத்தி அவங்க என்ன படிக்கணும்னு கேட்டு அந்த பொண்ணு படிக்க வச்சு அந்த பொண்ணு அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் 100 லட்சம் ரூபாய் சம்பளம். இது எப்படி உனக்கு இந்த அப்துல் கலாமே நேராக பேசுறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிஆர்ஓ அவருடைய பர்சனல் செக்ரட்டரியோ பிரைவேட் செக்ரட்டரியோ பேசல, அவரே பேசுறாரு. ஒரு பொண்ணினுடைய படிப்புக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை தெரிவிப்பதற்காக சொல்றேன். அதனால எப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் கொண்ட நாடு இந்த நாடு. இந்த மாணவர்கள் எல்லாம் இந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொண்டு இப்பேற்பட்ட அறிஞர்கள், கல்லூரி முதல்வர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு உங்கள் பள்ளி மாணவர்களும் உங்களுடைய குழந்தைகளும் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று வாழ்த்தி பார்த்தீங்கன்னா திறன் தேடல்னு போடுறாங்க. திறனை தேடவே இல்லை, நீங்க அலரும் பொண்ணுங்க அவ்வளோ பேசுறாங்க. நல்ல சொல்லாடல், நல்ல சொல் வீச்சு இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இருக்கிறது. இவர்களெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்களாக தொழில் வேந்தர்களாக உருவாவார்கள் என்பதில் இன்னும் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய என்னுடைய நண்பர் தோழர் தியாக கலி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.